சுபாவம். எழுதியவர் ரசவாதி, படிப்பவர் நாகலட்சுமி. கிழவி எங்கே விழுந்தடிச்சுட்டு போகிறா? வேறு எதுக்கு? பொண்ணுக்கு சாத்துக்குடி வாங்கத்தான். என் மனைவி வெற்றிலை பெட்டியை மூடி என் பக்கம் நகர்த்தினாள். பாவம், இந்த வயசில் எத்தனை சிரமம். நாதி வேறு யாரும் இல்லாமல் போனால் என்ன செய்யறது? கஷ்டம்தான். வயசு பொண்ணுக்கு இந்த மாதிரி உடம்புக்கு வருவானேன்னு இப்படி 3 வருஷமாக தாயாரை போட்டு பிழிஞ்சு எடுப்பானே. நான் விரும்பி செதித்தேன். எதுக்கு இப்போ சிரிப்பு? ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு சுபாவம். நீங்கள் 1000 புஸ்தகம் படித்தவா, எல்லார் மனசுலையும் உள்ளே புகுந்து புறப்பட்டு வந்த மாதிரி பேசுவேன். நான் மட்டி தானே, என்ன தெரியும்? நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் என்றேன். இதுவும் ஒரு சுபாவம்னு சொல்வேளே, அப்படி தானே? மறுபடியும் சிரிப்பை தவிர வேறு வழி இல்லை எனக்கு. இப்படி சிரித்து தான் மழுப்பியாருது. நான் சிரிக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. மனைவி இம்மாதிரி மோவாயை தோள்பட்டில் இடித்துக்கொள்ளும் காட்சி எவ்வளவு தடவை பார்த்தாலும் ஒரு புருஷனுக்கு அழுக்காது. நோயாளி வேறு யாரும் அல்ல, பக்கத்து போஷன் பெண் தான். வயது 27 அல்லது 28 தான் இருக்கும். அப்பா இல்லை. அவர் வைத்து விட்டு போன சொத்து இன்னும் கொஞ்சம் இருந்து 2 வயதுகளை கவனித்துக் கொள்கிறது. பெண் படித்தவள் தான். 4-5 இடங்களில் வேலையில் இருந்தாள் என்பதும் தெரியும். ஏனோ அடிக்கடி வேலையை விட்டு விடுவாள். மாத கணக்கில் வீட்டில் முடங்கி கிடப்பாள். தாயை அதிகாரம் செய்து அட்டகாசம் செய்வாள். வயசான கிழவிதானே, சில நாள் பொறுக்க முடியாமல் ஏதாவது சொல்வாள், அவ்வளவுதான். தாய்க்கும் மகளுக்கும் வாய்ச்சொண்டை தொடர்ந்து 3 நாட்கள் பக்கத்து போஷன், பாத்திரங்கள், கடிகாரம் இவற்றின் ஓசை மட்டும்தான் கேட்கும். உலகத்தில் எந்த 2 பெண்கள் தான் ஒத்துப்போகிறார்கள்? என்ன, நான் பாட்டுக்கு இங்கே சும்மா உட்காந்துருக்கேன், நீங்கள் என்னடானா ஆகாசத்தை பார்த்துருக்கேன். நான் சுதாரித்து கொண்டேன். ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணை பற்றி தான் தெரியுமே எனக்கு. இது ஒரு தப்பா? இல்லை, எந்த ஆம்பளையும் சதா ஏதாவது ஒரு பொண்ணை பற்றி தான் யோசனை பண்ணிட்டு இருப்பா போல இருக்கு. கரெக்ட். அதாவது ஒரு பொண்ணோட அபிப்பிராயப்படி இது கரெக்ட். நீங்கள் ஒன்றும் சர்டிஃபிகேட் தர வேண்டாம், சொல்லுங்க. இல்லை, இந்த பொண்ணு இப்படி கிட்டத்தட்ட 3 வருஷமாக பாயும் படுக்கையுமா இருக்கே. டாக்டரும் அழுக்காமல் வரான். அவனுக்கு என்ன காசு வரதே? தாயாருக்கு எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பார்த்தேன். எப்படி இருக்கும்னு உங்களுக்கு படுறது? ஐயோ பாவம்னு இருக்கும் என்றேன் சிரித்தபடியே. இருக்கும். நான் மட்டும் அவள் அம்மாவாக இருந்தா என்ன பண்ணியிருப்ப? கிளப்பி ஓட்டி விடுவியா ஐயா? எக்கேடோ கெட்டுப்போ நான் போயிருப்பேன். பெற்றவள் அப்படி போக முடியாதே, அதுதான் சங்கடம். ஆமாம், உனக்கு என்ன அத்தனை கோபம் அந்த பொண்ணு மேலே? பின்னென்ன, உடம்புக்கு வந்துடுத்து வைத்தியம் பண்ணியாருது, எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் அதுக்காக இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணணும்? அது பொம்நாட்டியோட கூட பிறந்த குடம்னு யாரோ சொல்லியிருக்கான். ஆம்பளை தானே, அவன் சொல்கிறதுக்கு என்ன என்றாள் அவள் குரோதமாக. யாரோ சொல்கிறதுக்காக நீ என்னை இப்போ கோச்சுமானேன்? நான் சிரித்தேன். ஆனால் அவள் அதை ரசித்ததாக தெரியவில்லை. ஆமாம், அந்த பொண்ணுக்கு ஸ்நேகிகள்னு 2 ஒன்று வந்து போயின்னு இருந்தது. அதெல்லாம் பழைய கதை, 2 வருஷமாச்சு. இப்போ எதுவும் இங்கே எட்டியே பார்க்கறதில்ல. அப்படியா? அந்த ரெட்டை பின்னல் என்ன? ரெட்டை சௌரின்னு சொல்லுங்க. இல்லாமல் போனால் அவ்வளோ நீளம் பின்னி தூக்கி கட்டிக்க முடியாது. அப்படியா சமாச்சாரம்? அது தெரியாது எனக்கு. போகணும். ஏன் அப்படி? அந்த பொண்ணு சுபாவத்துக்கு யார் ஒட்ட முடியும்? தீராதுன்னு தாயார் தான் இருப்பாள். கொஞ்சம் வாய் தான், கொஞ்சம் என்ன, எல்லாருக்கும் நாக்க வச்சவன் அவளுக்கு கத்தியை வச்சுட்டான். அதை வச்சுட்டு வார்த்தையாலே அவள் லாசரா, குத்துறா, கிழிக்கிறா. பாவம். அப்போ இனிமையாகவும் பேசுவா போல இருக்கே. அது சும்மா சித்த நோய் தான். அதுவும் கத்தியால் லேசாக தடவர மாதிரி இருக்கும். அப்புறம் கத்தி அதன் வேலையை காட்டிடும். கத்தின்னு தெரிஞ்ச அதுக்கு தகுந்த போல மற்றவா பழகம். அவள் கூட பழக யார் காத்துன்னு இருக்கா? அவளுக்கும் மனுஷா வேண்டாம். உனக்கு அவன் மேலே இவ்வளோ விருப்பம் இப்போ தான் தெரியுது. அது சரி, கல்யாணம் ஏன் இன்னும்? சரிதான், வந்து போயின்னு இருக்கவாளே தாங்கிக்க முடியாது போது நிரந்தரா ஒருத்தன் இவகிட்ட தலையை கொடுக்க. அவன் பைத்தியமாக இருந்தால் கூட வரமாட்டான். என்னடி ஒரே முட்டா சாட்சி தள்ளிட்டியே. பின்னென்ன? ஆனால் அவளும் பெண் தானே, அதுக்கும் ஆசாபாசங்கள். மண்ணாங்கட்டி. அதுக்கு பொன்னாடி இருக்க வேண்டிய விதம் இருக்குது, தெரியுமோனோ? எனக்கு என்ன தெரியும்? கால்களை பிடித்து விட்டு கொண்டு மாமிக்கு ரொம்ப சிரமம். கிழவி நிமிர்ந்து பார்த்தாள். நீங்களா? ஆஃபீஸ் போலையா? லீவ் இன்னைக்கு. சரிதான், சிரமம் என்ன? இந்த கட்டை எப்படியெல்லாம் தேயணும்னு தேஞ்சு தானே கரையேறி ஆகணும். உங்கள் உடம்பு கூட முன்மாதிரி இல்லை போல் இருக்கே. எனக்கே தெரியறது. அடிக்கடி தலை சுற்றல் வருது. முந்தா நாள் இவளுக்காக ஹார்லிக்ஸ் வாங்க போனப்போ தள்ளாடி விழுத்தெறிஞ்சேன். யாரோ ஒரு புண்ணியமான் பெத்த பிள்ளை மாதிரி வந்து தாங்கினான். என்னவோ மெத்த காலம் போச்சு, இன்னும் சித்த காலம். கிழவி சாத்துக்குடி பையுடன் எழுந்து தன் போர்ஷனுக்கு வைந்தாள். என்னம்மா இவ்வளோ டிலே என்ற குரல் என் காதில் விழுந்தது. என்னடி அம்மா பண்ணுறது? வழக்கமாக வாங்குற கடை மூடிட்டான். பெரிய கடத்தலுக்கு போயிட்டு வரேன். பாவம், ரொம்ப பசியில் துடிக்கிறியா?
கிழவியும் பெண்தான். ஆனால் தாயார் என்கிற ஸ்தானம் அவள் பேச்சில் தந்ததைக் கண்டு எனக்கு சிலிர்த்தது. என் வரையில் அந்த பெண்ணை நினைத்தாலும் பரிதாபமாக இருந்தது. அவள் நிலை அப்படி. அவள் என்ன செய்வாள் பாவம்? 4 பேரிடம் சண்டை போட்டு பழகினாலும் அவளுக்கு தன்னை 4 பேர் மதிக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், அனுதாபம் காட்ட வேண்டும் இராதா? பெற்றவர்கள் குழந்தையிலிருந்தே அவளை அன்புக்கும் அனுதாபத்திற்கும் ஏங்க விட்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் இந்த அடம் என்பது அவர்களுக்கு புரிய போகிறதா என்ன? கிடக்காத ஒன்றை எந்த வழியிலாவது அடைய நினைப்பது தானே மனசின் வேலை. இதையெல்லாம் என் மனைவிக்கு புரிய வைப்பது கஷ்டம். சொல்லப்போனால் வேறு மாதிரி சந்தேகங்கள் ஏற்படுத்தி தொலைக்கும். நமக்கே இந்த வம்பு, அப்படியும் ஒதுங்கி இருந்து தொலைக்க முடியலையே. தூக்கம் கண்ணை சுழற்றிற்று. திடீரென்று கண் விழித்தேன். என் மனைவி தான் எழுப்பியிருக்கிறாள். பக்கத்து போர்ஷன் பக்கம் கையை காட்டினாள். சீரியஸாக இருக்கு. என்ன, அந்த பொண்ணுக்கா? பொண்ணுக்கு இல்லை, அந்த கிழவிக்கு. வாரி சுருட்டி கொண்டு நான் எழுந்தேன். துண்டை போட்டுக்கொண்டு விரைந்தேன். கிழவி பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்திருந்தாள். யாரோ போய் டாக்டரை அழைத்து வந்திருக்கிறார்கள் போலிருக்கிறது. அவர் பார்த்து கொண்டிருந்தார். பக்கத்தில் படுக்கையில் இருந்தபடியே பொம்மை பிடித்தது போல் பார்த்து கொண்டிருந்த அந்த பெண். விழுந்ததில் பலமான அதிர்ச்சி, அவ்வளவுதான். இனிமேல் நம்ம செய்யக்கூடாது எதுவுமே இல்லை என்றார் டாக்டர். அம்மா என்ற படுக்கையிலிருந்து பெண் அலறிற்று. கூட்டம் கூடி சமாதானம் தேறுதல், மேற்கொண்டு ஆக வேண்டிய விஷயங்களை பற்றிய பேச்சுக்கள் முதலியன அங்கே தொடர்ந்தன. கிழவியை வைத்து எடுத்து விட்டு வீட்டுக்கு வந்ததும் எனக்கு என்னவோ ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படுவது போல் தோன்றிற்று. தாங்காத பலுவேறிய மனத்துடன் நீராடினேன். என் மனைவி என் அங்கலாய்ப்பை பார்த்து சிரித்தாள். போகட்டும் போங்க, கிழவிக்கு விடுதலை. உனக்கு இறக்கமே இல்லடி ராட்சசி. இருந்தால் இருந்துட்டு போகிறேன். தலையை துவட்டிக்கோங்க. ஊத காற்று அடிக்கிறது வழுக்கை தலைக்கும். அதுக்கும் ஜலதோஷமும் ஜுரமும் எங்கேன்னு தேடின்னு வந்துடும் உங்களை என்று சிரித்து விட்டு போனாள். 1 வருஷம் ஆயிற்று. அந்த பொண்ணை யாரோ வந்து பார்த்தார்கள், பேசினார்கள். 2 நாள் ரிக்ஷாவில் ஒருவர் ஏற்றிவிட்டு டாக்டர் வீட்டுக்கு அனுப்பினார். பார்க்கவே பாவமாக இருந்தது. ஏற்கனவே நோயாளி, இப்போது தாயாரும் இல்லாத அனாதை. அன்று காரியத்திலிருந்து வந்து நான் நுழைந்ததும் என்னை தாண்டி யாரோ ஒரு பெண் போனதை பார்த்தேன். அயர்ந்து வெளியே போனேன். அந்த பெண் தான். என்ன பார்த்தாருது? அவள் தான். அவளே வா? ஆமாம், நைலான் புடவையும் ஸ்டைல் கொண்டேமா போராடின்னு அதிசயமாக இருக்கா? இவளை பார்த்தா 3 வருஷமாக படுக்கையில் இருந்தவள்னு யாரோன்னு சொல்லுவாளான்னு என்றேன்னு ஆச்சரியத்துடன். தாயார் போன அதிர்ச்சியில் உடம்பு குணமாயிருக்குமோ? உடம்பும் இல்லை, இடம்பும் இல்லை. எல்லாம் ஆபத்துக்கு மனுஷாக இருக்கிற வரைக்கும் தானே ஆட்டி வைக்க முடியும். அப்புறம் கிராதகி என்றேன். பின்ன பாருங்களேன், படுக்கையில் இருந்துள்ள உடம்பு பிரச்சனை நன்னா ஆயிட்டா. தெம்பு தானே வந்துடுத்து. எத்தனை ஹார்லிக்ஸு, முட்டை, சாத்துக்குடி, ஜம்முன்னு போராட. நாளைக்கு வேலையில் சேர போகிறானாம் சொல்லின்னு இருந்தா. காதில் விழுந்தது. நான் என் மனைவியை பார்த்தேன். அன்புக்கு ஏங்கிய உள்ளம் அன்பையும் ஆதரவையும் வலுக்கட்டாயமாக பிடுங்கி வாங்கி கொண்டு திருப்திப்பட்டு கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த ஆள் இல்லை என்பதும் நிலைமையை சமாளித்து கொண்டு பழையபடி மனத்தென்புடன் பழைய வாழ்க்கைக்கு வந்துவிட்டது. நீங்கள் என்ன நினைக்கிறது எனக்கு தெரியும், ஆனால் எல்லாம் தப்பு. வாங்க உள்ள, கால் கெடுக்க போகிறது நின்று 1000 புத்தகம் படித்தால் என்ன, என் மனைவி சொல்வது தான் சரி என்று என் மனதில் பட்டது.